வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. இது ஒரு பெரிய டேட்டா கிடையாது. ஆக்சுவலா 7:15க்கும் 7:30க்கும் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக ஒன்று வந்துச்சு அப்படின்னா இன்னொன்று நியூட்ரலைஸ்டாவோ அல்லது ஆப்போசிட்டாக வரும். மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இதனால பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமில் வந்து நமக்கு வந்து டேட்டா நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது டாலர் இண்டெக்ஸை பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அப்டேட் பார்க்கலாம். நேற்று நம்ம போட்டிருந்த இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ கீழே வந்துட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி கோல்டு மேலே போயிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இங்கே இவன் சப்போர்ட் எடுத்தா இவன் மேலே போவான், இவன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் இவன் கீழே வருவான். அப்போதான் ஸ்ட்ராங்கான செல் அப்படிங்கிறது நடக்கும், கோல்டில் ஸ்ட்ராங்கான பை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு டாலர் இண்டெக்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ டாலர் இண்டெக்ஸில் இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக நம்ம வந்து இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி சப்போர்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிப்புளாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திருப்பி மார்க்கெட் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு இதே இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம், முக்கியமான கீ பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் இந்த 100. அதனால தான் இந்த 100 பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து பிரேக் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பிரேக் அவுட் நடந்துருச்சு, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா அரௌண்ட் திஸ் ஏரியா எடுத்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு 96 ஆர் 95 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக 96 மினிமம் போயிடும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போறானா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஃபோர்ஸ், எக்கனாமிக் ஃபோர்ஸ் பொறுத்து மாறும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர நேரத்தில் நமக்கு என்ன ஃபார்மேஷன் வரலாம்? இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இப்படி இருக்கு. ஓகே, இங்கேருந்து ஒரு மார்க்கெட் இப்படி வந்துட்டு இங்கே வரனால இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு இன்னொரு பவர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து அப்படி போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸ் கீழே வரலாம். ஸோ கொஞ்சம் மேலே கீழெல்லாம் போனாலும் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மட்டும் மேலே போயிட்டு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைக்கும். அதனால ப்ரைஸ் கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் இந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு வரக்கூடிய நியூஸஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, இல்லை நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா கூட மார்க்கெட் அடுத்தது அப்கமிங்ல ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1 ஹவர்ல சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் எப்போ இங்கே பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஆகுதோ அங்கேருந்து நமக்கு மார்க்கெட் கீழே வரும்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே தான் வருது. எனி செல் செட்டப் நம்ம செல் மட்டும்தான் போகணும், பை போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க, பை சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் மோட்லேருந்து மார்க்கெட் இப்போ வந்து மேலே போயிட்டு இப்போ ரீடெஸ்டிங் வருது, டீப் கரெக்ஷன் கூட வரணும், திருப்பி இங்கே சப்போர்ட் கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் வந்துட்டு தென் எனி சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இது ஃபேக் பிரேக்காகவும் நடக்கலாம். ஓகேங்களா? ஒரிஜினலாக ஆக்சுவலாக நமக்கு இந்த ஏரியா இங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து நல்ல பையிங் போகணும். பட் இங்கே ரேஞ்சஸ் இருக்கனால இங்கிருந்தே கூட சம்டைம்ஸ் பை எடுத்துடலாம். ஸோ ப்ரைஸ் இப்போ ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீடெஸ்டிங் வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே திருப்பி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாலேருந்து பை ஆகும். மார்க்கெட் அங்கே வரல, இந்த ஜோன்லேயே திருப்பி எனி சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் நம்ம பை ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் வருது, ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டை வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ஷன்ல வச்சுக்கலாம். இப்போ நேற்று நம்ம லைவ்ல சொல்லியிருந்ததை திருப்பி இன்னொரு முறை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயும் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு இங்கிருந்து மார்க்கெட் இப்படி கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், என்ன சோர்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வரைகிறேன், வேற ஒரு கலரில் வரைகிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஹைல இருந்து இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கு. இப்படி வச்சிங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி கீழே கொண்டு வந்தீங்கனாலும் இங்கே சப்போர்ட் கரெக்ட் நிறையா இருக்கு.
அப்போ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எஸ், இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அப்போ ப்ரைஸ் நம்ம நேற்று எதிர்பார்த்திருந்த அதே கனெக்ஷன் தான். கீழே இருக்கும்போது கூட கேட்டாங்க நிறைய சிலாமா இல்லை, இந்த ஜோனுக்குள்ளே வரட்டும், இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ நான் செல் போகலாமா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ரைஸில் இப்போ டைரெக்டாக செல் போக வேண்டாம். ஓகே, இப்போ ஒரு 1 hour எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து கரெக்டாகி மேலே போகும்போது ஓகேங்களா, ஸோ எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 310லேருந்து மார்க்கெட் 320க்குள்ள எனி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் கிடைச்சிச்சு மேலே ஏறும். ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே வந்து தொட்டுட்டு மார்க்கெட் போவான். இங்கே வந்து நம்ம எப்படி 370ல வெயிட் பண்ணி 170ல வெயிட் பண்ணி ஒரு பையிங் எடுத்தோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் இப்போ கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா, இல்லை ப்ரைஸ் டைரக்டாக அப்படியே போயிடுச்சு அப்படின்னா மேலே போயிடும். ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எதிர்பார்த்திருந்தது இந்த 280 லெவல், ஆனால் மார்க்கெட் இப்போ தான் வருது. ஸோ ஒரு 260ல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் இருக்கலாம். 260னா 260லேருந்து கீழே இந்த ஜோன், நான் வந்து இந்த ஜோனை உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஏரியாக்குள்ள, அப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 265லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 245க்குள்ள வந்து ப்ரைஸ் நிற்கும் இந்த பர்டிகுலர் ஏரியா. ஓகேங்களா, 265லேருந்து ஒரு 240 250ன்னு வச்சுக்கோங்க. 265லேருந்து 250க்குள்ள ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இங்கே வரக்கூடிய சப்போர்ட் வந்து நமக்கு இந்த ஏரியா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுன்னு பார்க்க வேணாம், இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இப்போ மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகணும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லாவே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்னும் நல்ல விஷயம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இந்த ஏரியாவில் பை கிடைத்தால் பை போடலாம். ஒரு பாயிண்ட் இந்த ஏரியாவில் வந்து பை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் பை ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டேர்ன் ஆனால் தான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே நல்லா மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து பை போடலாம். அரௌண்ட் திஸ் ஏரியா நம்ம வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அப்பவும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே ப்ரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 300க்கே நம்ம வர வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 310லேருந்து 320க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இல்லை ஷார்ட்டாக நல்லா கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம 300 பக்கமாக வரும்போதே நம்ம வந்து ரெடியாகலாம், நாங்கள் அங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டில் கீழே வரும்பொழுது பை சான்ஸ் கிடைச்சா பை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல செல் ட்ரை கிடைக்கும் போது மட்டும் நம்ம செல் எடுக்கலாம். இல்லைன்னா இதுவே கண்டினியூட்டியாக மாறலாம் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு. ஆஸ் பர் வேவ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 hourல இந்த இடத்துல ஒருவேளை இது ட்ரெண்டிங் ஃபேஸ் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, எலியாட் வேற இதுலேருந்து எங்கேயோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இது வந்து செகண்ட் வேவ், இங்கேருந்து தேர்ட் வேவ் இப்படி டேரெக்டாக போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் வேவ் அப்படி டேரெக்டாக போகாதுங்க. இங்கேருந்து 1 2 3 4 5 இந்த 5 நேற்று அதுதான் சொல்கிறேன், இது சினாரியோ 2. இப்போ நமக்கு பிரேக் அவுட் வந்து இந்த ஹைக்கு மேலே நடந்தால் மட்டும்தான் இது திருப்பி ட்ரெண்டிங் ஃபேஸ் நீங்கள் கேட்குற மாதிரி 1 2 3 4 5ன்னு போகும். இல்லை அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு மேலே போகல, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, மார்க்கெட் இங்கே கரெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டானா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருவான். ஸோ நமக்கு சினாரியோ 1க்கு தான் இப்போ வாய்ப்பு நடந்துட்டு இருக்கு, செக் பண்ணி பார்ப்போம். சினாரியோ 2 நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு அப்புறம் வர ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்கள் எங்கே வேணாலும் பை எடுக்கலாம். இது ரேலிக்கு வரும். ஓகேங்களா, சினாரியோ 1 திருப்பி இந்த கரெக்ஷன் செல்லை கண்டினியூ பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 265 பக்கமாக மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் 250க்குள்ள திரும்பிச்சுன்னா பை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நல்லா கன்ஃபார்ம் ஆகுது. அதனால நம்ம கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் பை எடுப்போம். இது மேலே போய் உடைக்க முடியாம அரௌண்ட் 300 பக்கமாக வந்து திருப்பி டேர்ன் ஆகுது அல்லது 310ல வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம புக் பண்ணிட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல புக் பண்ணிட்டு அங்கே நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும் செல் ட்ரை பண்ணலாம். அந்த செல் திருப்பி ப்ரைஸை கீழே கொண்டு வரும். அது இந்த சப்போர்ட்டையே பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த அப்டேட்டில் எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.